அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் சரி, படைத்த ரப்பு நம்மிடம் இருக்கின்றான். அவன்கிட்ட கேட்டால் போதும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நம்ம வச்சா போதும் படைத்தவன் மீது. நிச்சயமாக அந்த பிரச்சனை அப்போவுமே நம்ம விட்டு போன மாதிரி இருக்கும், நிச்சயமாக நீங்கிடும். ஆனால் அந்த ஒரு செகண்ட்லேயே நமக்கு நிம்மதி கிடைக்கும். எப்போவுமே படைத்த இறைவனை நம்ம நம்பி இருக்க வேண்டும். என்ன கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் சரி, அவன்கிட்டயே ஃபஸ்ட்டு உதவி கேட்கணும். அவன்கிட்ட உதவி தேடும்போது நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் நம்ம விட்டு போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னா அது துவா தான். நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடம் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நம்முடைய நிலைமை மாறும். நமக்கு நிறைய நேரங்களை கொடுத்துருக்குறான், நிறைய நாட்களில் கொடுத்துருக்குறான். சிறந்த நாட்கள், சிறந்த நேரங்கள் சொல்லிட்டு அந்த நேரங்கள், அந்த நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். அந்த வகையில் வாரம் வரக்கூடிய ஜும்மா நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் இந்த ஒரு நாளை. ஏன்னா இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். சிறப்பான ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் நம்ம துவா செய்யும்போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 24 மணி நேரமும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. இது எத்தனையோ நாள் கழிச்சு, எத்தனையோ வருஷம் கழிச்சுலாம் நமக்கு வரப்போகிறதில்லை. ஒவ்வொரு வாரமும் சாதாரணமாக நம்ம விட்டு போயிட்டே தான் இருக்குது. நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டோம், நம்முடைய கஷ்டங்களை நீக்க இந்த ஒரு நாள் எப்படி நமக்கு யூஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் திட்டமிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த நாள் நமக்கு வெற்றியான நாளாக இருக்கும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஃபுல் ஸ்டாப் கிடைக்கிற நாளாக இந்த ஜும்மா நாள் இருக்கும். ஜும்மா நாளில் நம்ம அதிகமாக துவாக்கள் எடுத்து ஓதிக்கிட்டே இருக்கணும். அதிகமாக சலவாத் சொல்லணும், அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும், எக்ஸ்ட்ரா துவாக்களை ஓதணும். இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா அன்னைக்கு சிறப்பான துவாக்களை நாம் போட்டுட்டு வரோம். அந்த துவாக்களை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஓதுனாலே போதும், மனசார நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதுனாலே போதும். நிச்சயமாக உங்களுடைய பல கஷ்டங்கள் இந்த நேரம் தீர்ந்திருக்கும். இன்னும் தீரலையா, அல்லாஹ்விடம் இன்னும் தொடர்ந்து துவா செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறான். தன்னுடைய அடியான் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறான். இவன் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோம், இவன் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பொறுமையாக இருக்கிறானா, இன்னும் துவாக்களை அதிகப்படுத்திக்கின்றானா சொல்லிட்டு அல்லாஹ் சோதிப்பா. நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து தொடர்ந்து துவா செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நான் 3 முறை ஊதுறேன். அவசியம் இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அசருக்கு பிறகு மகரிப் வர இந்த துவாக்களை குறைஞ்சது 3 முறை ஓதுங்க. 3 முறை ஓதுனாலே நிறைய பலன் கிடைக்கும். உங்களால் முடிஞ்சால் இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. ஃபஸ்ட்டு துவா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி வமா அன்த அலமு பிஹி மின்னி அல்லாஹும்மக்ஃபிர்லி ஹதாயாய வ அம்தி வ ஜஹ்லி வ ஹஸ்லி வ குல்லு ذَلِكَ இந்தி அல்லாஹும்மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலந்து அந்தல் முகத்திமு வ அந்தல் முஅஹிரு வ அந்த அலா குல்லி ஷையின் கதீர். ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி வமா அன்த அலமு பிஹி மின்னி அல்லாஹும்மக்ஃபிர்லி ஹதாயாய வ அம்தி வ ஜஹ்லி வ ஹஸ்லி வ குல்லு ذَلِكَ இந்தி அல்லாஹும்மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலந்து அந்தல் முகத்திமு வ அந்தல் முஅஹிரு வ அந்த அலா குல்லி ஷையின் கதீர். ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி
வமா அந்த அலமு பிஹி மின்னி அல்லாஹும்மக்ஃபிர்லி ஹதாயாய வ அம்தி வ ஜஹ்லி வ ஹஸ்லி வ குல்லு ذلك இந்தி அல்லாஹும்மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலந்து அந்தல் முகத்திமு வ அந்தல் முஅஹிரு வ அந்த அலா குல்லி ஷையின் கதீர். என் இறைவா, என் குற்றங்களையும் என் அறியாமையையும் என் செயல்கள் அனைத்திலும் நான் மேற்கொண்ட விரயத்தையும் மன்னித்திடுவாயாக. மேலும் என்னை விட நீ எவற்றையெல்லாம் அறிந்துள்ளாயோ அவற்றையும் மன்னித்திடுவாயாக. இறைவா, நான் தவறுதலாக செய்ததையும் வேண்டுமென்றே செய்ததையும் அறியாமல் செய்ததையும் அறிந்து செய்ததையும் மன்னித்திடுவாயாக. இவை யாவும் என்னிடம் இல்லாமல் இல்லை. இறைவா, நான் முன்னால் செய்ததையும் பின்னால் செய்ததையும் இரகசியமாக செய்ததையும் பகிரங்கமாக செய்ததையும் மன்னித்திடுவாயாக. நீயே முன்னேற்றம் அடைய செய்பவன், பின்னடைவு ஏற்பட செய்பவனும் நீயே. நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன். நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம். ஆனால் சில தவறுகள் நமக்கு இது தவறுன்னு தெரியாமலே நம்ம செஞ்சுருப்போம். அதனால் நம்ம அல்லாஹ்விடம் தௌபா செய்யாமல் அப்படியே விட்டுடுவோம். நாம் செய்த தவறின் காரணமாக தான் நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள், முசீபத்துகள் எல்லாமே வரும். நம்ம ஏதாவது தவறு செய்கிறோமா உடனுக்குடன் தௌபா செய்யணும். அப்படி தவறு செய்யலை சொல்லிட்டு நாம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அறியாமலேயும் தவறுகள் கண்டிப்பாக வரும்ல. அதனால் டெய்லியும் நம்ம ஏதாவது ஒரு தௌபா துவா சொல்லிட்டு நம்ம ஓதிக்கொண்டே வரணும். இந்த துவாவில் எவ்வளோ அழகாக நம்ம அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம் பாருங்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நம்ம மன்னிப்பு கேட்குறோம். வாரத்துக்கு இந்த ஒரு துவா ஒரு 3 முறை நீங்கள் ஓதிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். நம்ம அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது நிச்சயமா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். தௌபாவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வான்? நாம செய்த அனைத்து தவறுகளையும் நன்மைகளாக மாற்றிடுவான். நம்முடைய தவறின் காரணமாக தானே நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது. அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்றொன்னா விலக ஆரம்பிக்கும். ரிஸ்கிற்கான அத்தனை கதவுகளையும் திறந்து விடுவோம். வீட்டில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே விலகும். நீங்கள் தொடர்ந்து தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லை மீறி வரும்போது இந்த கஷ்டம் இதை நீக்க சொல்லிட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. வெறும் தௌபா துவாயை மட்டும் நீங்கள் ஓதிக்கொண்டு வந்தாலே போதும். உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் லேசாகும். ஜும்மானால நம்ம அதிகமாக ஓத வேண்டிய துவாக்களில் இந்த தௌபா துவாவும் ஒன்று. இன்னைக்கு அசருக்கு பிறகு அந்த சிறப்பான நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அசர் தொழுதுட்டு ஒரே இருப்பில் அப்படியே உட்காந்து இந்த ஒரு துவாவை இன்னைக்கு ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இன்னைக்கு செலவாத் ஓதுவதும் அவசியமான ஒன்றும் இல்லை. இந்த ஒரு துவா ஓதுவதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவாத் ஓதிக்கிங்க. ஓதிய பின்பும் செலவாத் ஓதிக்கிங்க. பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள், கஷ்டங்களை சொல்லுங்கள், சஜிதாவில் துவா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் லேசாகும். இந்த ஒரு துவா ஓதி உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் லேசாகணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.